21, 22 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ போய் எச்சரி. ஜனங்கள் கிட்ட வந்து வீணா அழிஞ்சு போயிடக்கூடாது. இது என்ன பார்க்கணும் அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபை மக்களாக இருந்தாலும் சரி, ஒரே பிரமாணம்தான், பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னா அழிவு, சங்காரம். தேவன் எச்சரிக்கிறார். ஊழியர்கள்லாம் பாவம் செஞ்சுக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் சில சலுகைகள் உண்டு, அப்படி கிடையாது. ஊழியராக இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரே பிரமாணம்தான், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும்னா ஆண்டவர் ஒரு பிரமாணம் வச்சுருக்கார், பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஊழியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? சங்காரம். சங்காரம். ஊழியம் விளையாட்டு கிடையாது. ஊழியர்களை விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஊழியர்கள் தங்களை ரொம்ப பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கவனமாக இருக்கணும். அதிக தண்டனை யாருக்கு உண்டுன்னு வேதம் சொல்லுது? யாக்கோபு 3:1 வாசிக்கிறோம், அதிக ஆக்கினை அடைய அதுபடிக்கு உங்களில் அநேகர் என்ன செய்யாதீங்க, போதகர் ஆகாதீர்கள். அதிக ஆக்கினை. ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கலாம், ஆசைப்படுறது நல்லது. அழைப்பு இருந்தால் எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு வருவது நல்லது. இல்லைன்னா பகுதி நேர ஊழியம் எல்லாரும் செய்யணும். ஆனால் ஒரு கட்டளை, பரிசுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா அதிக ஆக்கினை. பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ கவனமாக இல்லைன்னா அதிக ஆக்கினை. மத்தேயு 23:14 ஆண்டவர் அன்றைக்கு ஊழியம் செய்த வேதபாரகரை பார்த்து கடிந்து கொண்டார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயா, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள்ன்றார். அவங்களாம் யாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? அதிக ஆக்கினை. உன் வாழ்க்கை சரியில்லை, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீங்க, மாய்மாலமாக நடிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, அதிக ஆக்கினை. ஒரு முறை ஜெபமலையில் நாங்கள்லாம் ஜெபிக்க போயிருக்கும்போது அங்கே ஒரு ஊழியர்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு ஆண்டவர் பல பாஷைகளை பேசுகிற வரம் கொடுத்தார் அப்படின்னு பேசி காமிச்சார். பல 25 லாங்குவேஜ் பேசுவேனார். சின்ன வயசு தான், 25 லாங்குவேஜ் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பேசினார். எங்கள் கூட அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டார். அன்றைக்கு நான் செய்தி கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு அதிக தண்டனை. அதான் செய்தி. ஏன்னா எல்லாம் ஊழியக்காரன் ஒழுங்கலைன்னு அதிக தண்டனை. செய்தி முடிஞ்ச உடனே அவர் முகம் போன போக்கு என்ன, பதறி நடுங்கி உடுங்கி சத்தமே இல்லை. அதுக்கப்புறம் நீ 25 பாஷை பேசலாம், 2500 பாஷை பேசலாம், 24 மணி நேரமாக அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கலாம், எந்த பாஷையும் பேசலாம். ஜீவியத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா சங்காரம்னு கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் பரிதாபமாக சாகிறதையும் வாழ்கிறதையும் பார்க்குறோம். சத்துரு பார்த்துக்கிட்டே இருப்பான், பிசாசு பார்த்துட்டே இருப்பான் ஊழியர்களை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு பொண்ணுக்கு தரிசனம் கொடுத்தாரு. பிசாசு வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தானா. ஆண்டவர் கேட்டார், நீ எதுக்கு பார்க்குற? இல்லாமல் ஏதாவது வார்த்தை விடுறானான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா.
அவன் ஏதாவது வார்த்தை விடுறானான்னு நான் பார்க்குறேன். பிசாசு பார்த்துட்டே தான் இருப்பான். அவன் என்ன வார்த்தை விடுறான் ஊழியக்காரன், என்ன யோசிக்கிறான், என்ன செய்கிறான், உள்ளே வந்துடுதான். நியாயத்தீர்ப்பு மாட்டிக்கிடுறோம். ஊழியர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள். எந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டேஜில் ஏறுறது சும்மா கிடையாது. அந்த நாட்களில் எப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனாங்க தெரியுமில்ல? ஒரு கயிறு கட்டிக்கிடணும், அதில் மணி கட்டிக்கிடணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லைன்னா பிரதான ஆசாரியர் அங்கே அவுட். ஒரு அடி, ஒரு பிணம் தான் கிடக்கும். உள்ளே போய் எடுக்க போனால் அவனும் செத்துருவான். அதனால கயிறு கட்டிட்டு தான் ஐயா உள்ளே போனோம். அவர் தான் மகா பிரதான ஆசாரியர். எப்போ சாவாரோ தெரியாது. அவர் ரத்தத்தை கொண்டுட்டு நடுங்கி தான் உள்ளே போனோம். ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னியும். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்.